வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிசிஏ சைக்கிள். நம்ம இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 3rd ஸ்டெப்பை பார்க்க போறோம். இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிசிஏ சைக்கிள்ல வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ், அதுக்கு தேவையான என்சைம்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டிசிஏ சைக்கிள் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க இங்க பார்க்குற இந்த ஸ்லைடோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த ஸ்லைடை யூஸ் பண்ணி அதை ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளைகாலிசிஸ், செகண்ட் ஸ்டெப் லிங்க் ரியாக்ஷன், தேர்ட் ஸ்டெப் பேர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள், அண்ட் லாஸ்ட் அதாவது 4th ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் கிளைகாலிசிஸ் அண்ட் லிங்க் ரியாக்ஷனையும் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இந்த எல்லா ஸ்டெப்ஸோட பர்பஸே என்ன? குளுக்கோஸு பிரேக் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி வர வைக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் ஸ்ப்ளிட் ஆகி பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகி 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் பண்ணுது. இது சைட்டோசாலில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் அவைலபிளாக இருந்தது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே அப்படின்னா இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் இந்த மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவை தாண்டி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். உள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ட்ராகக்கூடிய ஸ்டெப்பு தான் லிங்க் ரியாக்ஷன். இந்த லிங்க் ரியாக்ஷனில் இந்த 3 கார்பன் பைருவேட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகி, அதாவது டீகார்பாக்சிலேஷனும் ஆகுது ஆக்சிடேஷனும் ஆகுது. ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய காம்பவுண்ட் அசிட்டைல் கோஏ. இந்த அசிட்டைல் கோஏ 2 கார்பன் காம்பவுண்ட். இது 2 பற்றி டீட்டெயில்டாக வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த 3rd ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த லிங்க் ரியாக்ஷனோட ப்ராடக்டான இந்த அசிடைல் கோஏ என்ன பண்ணுது நம்ம பார்த்தோம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டோட்டலாக குளுக்கோஸில் 6 கார்பன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த 6 கார்பன்ஸுமே இந்த ப்ராசஸ் போது ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் லிங்க் ரியாக்ஷன் மூலமாக வெளியில் வருது. 4 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மூலமாக ரிலீஸ் ஆகப்படுது. அது இல்லாமல் இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் போது மொத்தம் 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸும் இந்த ப்ராசஸ் போது எடுக்கப்பட்ட எலக்ட்ரான் ஆர் ஹைட்ரஜனை கொண்டு போய் லாஸ்ட் ஸ்டெப் அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் டோட்டல் நம்பர். அதில் 2 கிளைகாலிசிஸ் போது ஃபார்ம் ஆகுது, 2 லிங்க் ரியாக்ஷன் போது ஃபார்ம் ஆகுது, மீதி 8 சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களால் இப்போ புரிஞ்சுக்க முடியும். 6 கார்பன் டை ஆக்சைடில் 4 ஃபார்மேஷன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து தான். அதே மாதிரி 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது இந்த ப்ராசஸில். அதில் 8 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. இது இல்லாமல் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஜிடிபி ஆர் ஏடிபியும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து அப்போ என்னெல்லாம் வருது? 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 8 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் அண்ட் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஜிடிபி ஆர் ஏடிபி. இது 2 தடவை இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடந்தா. ஏன் 2 தடவை அப்படிங்கிறத பாருங்கள். 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் ஆகுது. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோஏ ஃபார்ம் ஆகும். 1 மாலிக்யூல் ஆஃப் அசிட்டைல் கோஏக்கு ஒரு தடவை சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோஏ உள்ளே போகிறதுனால 2 டைம்ஸ் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற நம்பர் எல்லாமே 2 டைம்ஸ் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ரன் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டர்ன் ஆஃப் டிசிஏ சைக்கிளில் என்ன வருது அப்படிங்கிறது. ஸோ இதில் வரது எல்லாமே அப்படியே ஹாஃபாக ஆக்கிக்கோங்க. ஸோ ஒரு தடவை டிசிஏ சைக்கிள் ஃபுல்லாக நடந்தது அப்படின்னா 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH 1 2 3. அதே மாதிரி 1 மாலிக்யூல் ஆஃப் FADH2, 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 1 மாலிக்யூல் ஆஃப் GTP ஆர் ATP ஃபார்ம் ஆகுது.
நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் எப்படி குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடாக மாறுது, அதாவது கிளைகாலிசிஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பைருவிக் ஆசிட் எப்படி அசிட்டைல் கோயேவாக மாறுது அப்படிங்கிறத லிங்க் ரியாக்ஷனில் பார்த்தோம். இந்த அசிட்டைல் கோயே தான் கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நார்மலாக பிளான்ட்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் வேறு வேறவா இருக்க முடியும். அது கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ஃபேட்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம். இந்த 3 ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸுமே ரெஸ்பிரேஷன் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் ஃபார்மாக மாறிக்கும். கார்போஹைட்ரேட்ஸாக இருந்தது அப்படின்னாலோ இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸாக இருந்ததுனாலோ முதல்ல குளுக்கோஸாக மாறிக்குது, அதுக்கப்புறம் கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சிக்குது. இதே இது ஃபேட்ஸாக இருந்தது அப்படின்னா கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸாக முதல்ல கன்வெர்ட் ஆகிடுது. இந்த கிளிசரால்டேட் 3 ஃபாஸ்ஃபேட்டாக மாறி கிளைகாலிசிஸில் 5th ஸ்டெப்பில் வருது இல்லையா, அந்த காம்பவுண்டாக மாறி பைருவிக் ஆசிடாக மாறி அதுக்கப்புறம் அசிட்டில் கோயேவாக மாறிட்டு கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழையுது. இதே இது ஃபேட்டி ஆசிட்ஸாக இருந்தால் நேரடியாக அசிட்டைல் கோயே ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸாக இருந்ததுன்னா ப்ரோட்டீன்ஸோட பேசிக் காம்பனன்ட் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸில் ஒரு சிலது கிரெப்ஸ் சைக்கிளில் வரக்கூடிய இன்டர்மீடியேட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஐதர் பைருவிக் ஆசிடாக மாறும் இல்லைனா அசிட்டைல் கோயேவாக மாறும். பைருவிக் ஆசிடாக இருந்தால் அசிட்டைல் கோயேவாக மாறினதுக்கப்புறம் தான் கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழைய முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி லிங்க் ரியாக்ஷனில் பார்த்தோம், எந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் அது அசிட்டைல் கோயேவாக மாறினதுக்கு அப்புறமா தான் கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதனால தான் நம்ம அசிட்டைல் கோயேவை என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ காமன் மெட்டபலைட் ஃபார் ரெஸ்பிரேஷன் மீடியேட்டட் பிரேக் டவுன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் எந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி நிறைய எனர்ஜி தரணும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது அப்படின்னா அது அசிட்டைல் கோயேவாக மாறி கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழைஞ்சாகணும். இந்த கிரெப்ஸ் சைக்கிளுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த நேம்ஸ்லாம் என்ன, அது ஏன் அந்த நேம் வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். கிரெப்ஸ் சைக்கிளோட ஒரு பேர் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள். இந்த டிசிஏங்கிறது இதோட கண்டென்ஸ்டு வெர்ஷன் தான். ஏன் இதை நம்ம ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ காம்பவுண்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா 3 கார்பாக்சில் குரூப் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைக்கிளை ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஏன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு பாருங்கள், இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் தான். அதனால தான் இதை சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்னொரு பேர் கிரெப்ஸ் சைக்கிள். கிரெப்ஸ் சைக்கிள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக. அவரோட ஃபுல் நேம் சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரெப்ஸ். டிசிஏ சைக்கிளை ஸ்டடி பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிட்ட சாம்பிள் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளைட் மசில் ஆஃப் பிஜியன். இந்த கண்டுபிடிப்புக்காக கிரெப்ஸு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. வாங்க இப்போ நம்ம டிசிஏ சைக்கிளில் டீட்டெயில்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது. இந்த நேம்ஸும் இந்த என்சைம்ஸ் பேரும் தெரிஞ்சிருந்தால் கூட போதுமானது தான். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த நேம்ஸ்க்கு காரணமே இதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்காது. நம்மளுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளோ ஞாபகத்தில் வரும்ன்றதுக்காக தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். லிங்க் ரியாக்ஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அசிட்டைல் கோயே தான் இது. இதில் அசிட்டைல் குரூப் இருக்குது, கோயே என்சைம் ஏவும் இருக்குது. இதோட வேலை என்ன நம்ம பார்த்தோம், இந்த அசிட்டைல் குரூப்பை கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே விட்டுட்டு இந்த கோயே என்சைம் ஏ திரும்பவும் வெளியில் போயிடுது. இந்த கோயே என்சைம் ஏ எங்கே போகுது, திரும்பவும் போயிட்டு லிங்க் ரியாக்ஷனில் போயிட்டு அசிட்டைல் குரூப் இன்னொரு தடவை ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த அசிட்டைல் குரூப்பை கொண்டு வந்து திரும்பவும் டிசிஏ சைக்கிள்குள்ளே விட வேண்டிய வேலை தான் இந்த கோயே என்சைம் ஏ ஓடுது. ஏன் இப்படி ரிப்பீட்டடாக பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்பனையும் இந்த ப்ராசஸ் மூலமாக ஆக்சிடைஸ் பண்ண வச்சு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறதுக்காகவும், அது இல்லாமல் இந்த ப்ராசஸில் ரிமூவ் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படணும். ஸோ அதுக்காகவும் தான் இந்த அசிட்டைல் குரூப்பை இந்த கோயே என்சைம் ஏ கொண்டு வந்து கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே விடுது. இந்த அசிட்டைல் கோயேவை முதல்ல எது ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்யூல் தான். இது ஆக்சாலோ அசிட்டேட். இது வந்து ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். இந்த ஆக்சாலோ அசிட்டேட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், 2 கார்பாக்சில் குரூப் இருக்குது, அது இல்லாமல் ஒரு கீட்டோ குரூப்பும் ஒரு CH2வும் இருக்குது.
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஆக்சாலோ அசிட்டேட்டும் அசிட்டைல் கோயேவும் சேர்ந்து ஜாயின் ஆகும், கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆகி சிட்ரைல் கோயேன்னு ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுது. அது ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் கிடையாது. இந்த சிட்ரைல் கோயேயில் அந்த கோஎன்சைம் ஏங்கிற பார்ட் ரிமூவ் ஆகப்படணும். அப்போ தான் அந்த கோஎன்சைம் ஏ திரும்பவும் லிங்க் ரியாக்ஷனுக்கு போயிட்டு இன்னொரு அசிட்டைல் குரூப்பை கொண்டு வர முடியும் இல்லையா? அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. ஸோ வாட்டர் உள்ளே நுழைஞ்ச உடனே ஹைட்ராலிசிஸ் ஆகி அந்த சிட்ரைல் கோயில் இருக்கக்கூடிய கோஎன்சைமே ரிமூவ் ஆகப்பட்டு வெளியில் போயிடுது. அண்ட் அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிட்ரேட். சிட்ரேட் பாருங்கள், இட் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட். ஸோ 1 2 3 4 5 6. எப்படி 6 வந்தது? ஒரு 4 கார்பன் காம்பவுண்டும் ஒரு 2 கார்பன் காம்பவுண்டும் சேர்ந்து தானே இது ஃபார்ம் ஆகுது. அதனால் இது 6 கார்பன் காம்பவுண்ட். இது ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் இன்டர்மீடியேட். அதனால தான் இதை வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்கிறோன்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஞாபகம் வருதா? ஆக்சாலோ அசிட்டேட்டும் அசிட்டைல் கோயேவும் கண்டென்ஸ் ஆகிறதுக்கும் அந்த கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆன சிட்ரைல் கோயிலிருந்து சிட்ரேட்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிட்ரேட் சிந்தேஸ். நேம்லேருந்தே தெரியும், இந்த என்சைம் சிட்ரிக் ஆசிட் ஆர் சிட்ரேட்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய என்சைம் அப்படிங்கிறது. சிட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இது ஒரு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் 3 கார்பாக்சில் குரூப் இருக்குது. இந்த சைக்கிள்குள்ளே இந்த 2 கார்பன் எதுக்காக நுழைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆக்சிடைஸ் ஆகணுன்றதுக்காக தான் நுழைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைக்கிள் போது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்கணும். அப்போது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் நடக்கணும், ரிமூவல் ஆஃப் கார்பன் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நடக்கணும். ஆனால் சிட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனுக்கு சூட்டபிளாக இல்லை. என்ன ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைட்ராக்சில் குரூப் தான். இந்த ஹைட்ராக்சில் குரூப் ஒரு பர்டிகுலர் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு பாருங்களேன். இதனால் நம்ம இதை வந்து டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். ஏன் டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் ஒரு கார்பனோட அட்டாச் ஆகியிருந்து அந்த கார்பன் சேச்சுரேட்டட் கார்பனாகவும் இருந்து இன்டர்ன் அது 3 கார்பனோட பைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஈஸியாக நடக்க முடியாது. அப்போ சிட்ரேட் என்னவா மாறுதுன்னு நம்ம சொன்னோம். சிட்ரேட் அதோட ஐசோமராக மாறுது, ஐசோசிட்ரேட்டாக மாறுது. ஐசோசிட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்கள், அதை சிட்ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த 3 கார்பாக்சிலேட் குரூப்பும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ஹைட்ராக்சில் குரூப் மட்டும் இந்த கார்பனில் இருந்து அதுக்கு அடுத்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த டெர்ஷரி ஆல்கஹால் என்னவா மாறிடுது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா இந்த ஹைட்ராக்சில் குரூப் இப்போ அட்டாச் ஆகப்பட்டிருக்கக்கூடிய கார்பன் சேச்சுரேட்டட் கார்பன். அட் த சேம் டைம் அது 2 கார்பனோட தான் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ ஈஸியாக இதால் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகிக்க முடியும். இந்த மாலிக்யூல்ஸில் ஜஸ்ட் லைக் தட் இந்த OHஐ கொண்டு வந்து இங்கே வைக்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சை கொண்டு போய் இங்கே போய் வைக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ செல்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிலையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுது. அதாவது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்து ஒரு அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அது பேர் சிஸ் அக்கோனிடேட். இப்போ என்ன பண்ணுது, திரும்பவும் ஒரு வாட்டர் மாலிகுலை உள்ளே விடுது. அப்படி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல OH ஒரிஜினலாக இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு H ஆட் ஆகப்படுது. அண்ட் இந்த கார்பனோட H தான் இருந்திருக்கு ஒரிஜினலாக, அந்த இடத்துல ஒரு OH இன்ட்ரடியூஸ் ஆகப்படுது. ஸோ சிஸ் அக்கோனிடேட் ஹைட்ரேஷன் ஆன உடனே ஐசோசிட்ரேட்டாக மாறுது. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? சிட்ரேட் ஐசோசிட்ரேட்டாக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்து சிஸ் அக்கோனிடேட்டாக மாறிடுது. அந்த சிஸ் அக்கோனிடேட் ஹைட்ரேஷன் மூலமாக ஐசோசிட்ரேட்டாக மாறுது. இந்த 2 ரியாக்ஷன்ஸையும் கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் அக்கோனிடேஸ். இன்டர்மீடியேட்டோட பேர் சிஸ் அக்கோனிடேட், அதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைமோட பேர் அக்கோனிடேஸ். இப்போ இந்த ஐசோசிட்ரேட் ஈஸியாக ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனுக்குள்ளே நுழைய முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போ என்ன நடக்குது? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் ஐசோசிட்ரேட். இந்த ஐசோசிட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு டீஹைட்ரஜனேஷன் நடக்குது. டீஹைட்ரஜனேஷனை என்ன நம்ம பார்த்தோம்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவ் ஆகப்படக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும். ஸோ ரிமூவ் ஆன உடனே இந்த இடத்துல பாருங்கள் C டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகிடுது. ஏன்னா 2 ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகப்பட்டுருச்சு.
இந்த 2 ஹைட்ரஜனும் எதுக்கு டொனேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NAD+க்கு. NAD+க்கு இதை யார் டொனேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸோட நேம்லேருந்தே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த என்சைம் என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போது எதிலிருந்து, ஐசோசிட்ரேட்லேருந்து. இந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் NAD+, அதாவது கோஎன்சைம்க்கு கொடுக்கப்பட்ட உடனே இந்த கோஎன்சைம் ரெடியூஸ் ஆகி NADH and H+ஆக மாறிடுது. ஏன் இதை நம்ம NADH2ன்னு எழுதாமல் NADH and H+ன்னு எழுதுகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீஹைட்ரஜனேஷன் ஆன உடனே ஒரு அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அதோட பேர் ஆக்சாலோசக்சினேட். அந்த ஆக்சாலோசக்சினேட்டில் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடந்த உடனே ஃபார்ம் ஆகக்கூடிய 5 கார்பன் காம்பவுண்ட் தான் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட். எந்த கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகப்படுது டீகார்பாக்சிலேஷன் போதுன்னு பாருங்கள், இந்த கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகப்படுது. ஸோ ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த CHCOO- இது ரிமூவ் ஆகப்பட்ட உடனே இங்கே ஒரு புரோட்டான் இந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இந்த இடம் CH2 மாறிடுது. ஐசோசிட்ரேட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டாக மாறும்போது டீஹைட்ரஜனேஷன் நடக்குது நம்ம பார்த்தோம். டீஹைட்ரஜனேஷனாலுமே என்னென்னு அர்த்தம், ஆக்சிடேஷன் அர்த்தம். ஆக்சிடேஷனும் நடக்குது, டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் தான் இந்த TCA சைக்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரே 5 கார்பன் காம்பவுண்ட். ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 கார்பன்ஸ் இருக்கும், 6 கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் 3 கார்பாக்சில் குரூப் இருக்கும். ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் TCA சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாத்துலேயுமே 2 கார்பாக்சில் குரூப்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட். ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் என்னவா ஆகுது இந்த ப்ராசஸ்லன்னு பாருங்கள், சக்சினைல் கோஏ. இந்த ப்ராசஸ் இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய இந்த ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே எக்ஸாக்டாக எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் ரியாக்ஷனையும் அதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் காம்ப்ளெக்ஸையும் ரிசம்பிள் பண்ணுது. லிங்க் ரியாக்ஷனில் என்ன ஆகுது நம்ம பார்த்தோம், பைருவேட் அசிட்டைல் கோஏவாக மாறிச்சு. இங்கே ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் சக்சினைல் கோஏவாக மாறப்போகுது. அதே மாதிரி அங்கே லிங்க் ரியாக்ஷனில் அதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் காம்ப்ளெக்ஸ் பேர் என்னது, பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடியது ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். அங்கே நடக்கிற மாதிரியே தான் இங்கேயும் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு டீகார்பாக்சிலேஷன், அப்புறம் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சக்சினைல் குரூப் டு கோஎன்சைம் ஏ. அங்கே அசிட்டைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா, இங்கே சக்சினைல் குரூப் கோஎன்சைம் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. 3வது ஆக்சிடேஷன், அதாவது டீஹைட்ரஜனேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் தோஸ் எலக்ட்ரான்ஸ் டு NAD+. இந்த NAD+, இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணவொன்னே என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகி NADH அண்ட் H+-ஐ ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் போது ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்லேருந்து எந்த கார்பாக்சில் குரூப் கார்பன் டை ஆக்சைடாக ரிமூவ் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரூப் தான். இந்த இடத்துல கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகப்பட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது, கோஎன்சைம் ஏ அட்டாச் ஆகி இருக்குது. நீங்கள் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டோட ஸ்ட்ரக்சரை சக்சினைல் கோஏவோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகிருக்கு, ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல கோஎன்சைம் ஏ பைண்ட் ஆகிருக்கு, ஓகே. பட் இந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, லிங்க் ரியாக்ஷனை யோசிச்சு பாருங்கள். அங்கே எப்படி வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆன உடனே ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் நடந்துச்சோ அதே மாதிரியே இங்கேயும் நடக்கும். அங்கே அசிட்டைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டது, இங்கே சக்சினைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது இல்லையா. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் போது அந்த கோஎன்சைம் ஏ கூட போய் அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் நடக்குது. அந்த ஹைட்ரஜனும் அந்த எலக்ட்ரான்ஸும் தான் இந்த NAD+க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு NADH அண்ட் H+ ஃபார்ம் ஆகுது. இந்த கன்வர்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறதில்ல. இதில் 3 கேட்டலிட்டிக் என்சைம்ஸும் 5 கோஃபேக்டர்ஸும் இன்வால்வ் ஆகிறதுனால சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடக்குது. அதில் நிறைய இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கல. நம்ம வந்து ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம்.
இந்த சக்சினைல் கோயே 4 கார்பன் காம்பவுண்ட். ஏன்னா ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்லேருந்து ஒரு கார்பன் கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 4 கார்பன்ஸ் தான் இருக்கிறதுனால இப்போ ஃபார்ம் ஆகிருக்க ப்ராடக்ட் என்னது தான் 4 கார்பன் காம்பவுண்ட். இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் சக்சினேட்டாக மாறப்போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சக்சினைல் கோயே ஹை எனர்ஜி ரிச் காம்பவுண்ட். ஏன் அதுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் தயோஎஸ்டர் பாண்ட். இந்த சக்சினைல் கோயே அந்த எனர்ஜி வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இனார்கானிக் ஃபாஸ்பேட்டை ஜிடிபியோடையோ இல்லைனா ஏடிபியோடையோ ஆட் பண்ணி ஜிடிபி ஆர் ஏடிபியை ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜிடிபிங்கிறது மோஸ்ட்லி அனிமல் செல்ஸில் ஃபார்ம் ஆகுது. சில சமயம் அனிமல் செல்ஸ்லையும் ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஆனால் பிளான்ட்ஸில் மோஸ்ட்லி ஏடிபி தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அனிமல் செல்ஸில் எனி டைம் இந்த ஜிடிபி ஏடிபியாக மாறிக்க முடியும். இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகும்போது ஒரு கோஎன்சைம் ஏ உள்ளே வருது. இந்த ப்ராசஸ் போது ஃபார்ம் ஆன சக்சினைல் குரூப் அந்த கோஎன்சைம் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்டெப்பில் அந்த கோஎன்சைம் ஏ வெளியில் வந்துடுது. அசிட்டில் கோயே மூலமாக உள்ளே நுழைஞ்ச 2 கார்பனை நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் சக்சினைல் கோயே ஃபார்மேஷன் வரைக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த CH3 அண்ட் C டபுள் பாண்ட் O, இந்த H இங்கே போயிடுது. ஸோ CH2 மாறிடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த CH2வும் COO மைனஸ் இந்த போர்ஷன் அப்படியே நம்மளால் சக்சினைல் கோயே வரைக்குமே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இது அசிட்டைல் குரூப்லேருந்து வந்த அந்த 2 கார்பன். ஆனால் சக்சினேட்டாக மாறினதுக்கப்புறமா நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா சக்சினேட்டை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சிமெட்ரிக்கல் மாலிக்யூல். எது அசிட்டேட் குரூப்லேருந்து வந்தது, எது இந்த ப்ராசஸ் போது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு டவுட் வரும், அப்போது அசிட்டைல் குரூப்லேருந்து வந்த கார்பன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணப்படல அப்படின்னா அந்த 2 கார்பன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு டவுட் வரலாம். குழப்பிக்க வேண்டாம். 2 கார்பன் உள்ளே வந்தது, 2 கார்பன் வெளியில் போயிடுச்சு. அதே கார்பன் அதே சைக்கிளில் வெளியில் போகிறதில்ல, அதுக்கு அடுத்த சைக்கிள்லையோ இல்லைனா சப்சீக்வன்ட் சைக்கிள்ஸ்லேயோ அது ஆக்சிடைஸ் ஆகப்படுது. விஷயம் என்ன அப்படின்னா, 2 கார்பன் உள்ளே நுழையுது, 2 கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுது. சக்சினைல் கோயிலிருந்து சக்சினேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கன்வர்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் சக்சினைல் கோயே சிந்தடேஸ். இது பார்த்தோன்னா ரிவர்சிபிள் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் சக்சினேட்லேருந்து சக்சினைல் கோயே சிந்தசைஸ் ஆகப்படலாம். அதே மாதிரி சக்சினைல் கோயிலேருந்து சக்சினேட் சிந்தசைஸ் ஆகப்படலாம். ரிவர்சிபிள் ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய இதே என்சைம் தான் இந்த ஸ்டெப்பையும் கேட்டலைஸ் பண்ணுது. ஸோ சேம் என்சைம் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர் கன்வர்ஷன் பிட்வீன் சக்சினேட் அண்ட் சக்சினைல் கோயே. இந்த என்சைம்க்கு சக்சினேட் தயோகைனேஸ் அந்த மாதிரி நிறைய பேருங்க இருக்குது. நாம் இங்கே எடுத்துருக்கிற பேர் சக்சினைல் கோயே சிந்தடேஸ். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஆக்சலோ அசிட்டேட் அசிட்டைல் கோயோவோட கண்டென்ஸ் ஆகி ஹைட்ராலிசிஸ் ஆகி சிட்ரேட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சிட்ரேட்டால் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால அது ஐசோமரைசேஷன் ஆகி ஐசோசிட்ரேட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஐசோசிட்ரேட்டில் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகி ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்டில் திரும்பவும் ஒரு தடவை ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகி சக்சினைல் கோயே ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சக்சினைல் கோயே தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ஜிடிபி ஆர் ஏடிபியை ஃபார்ம் பண்ணி சக்சினேட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இனி மிச்சம் இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை தான். என்ன அப்படின்னா, இந்த சக்சினேட்ங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சலோ அசிட்டேட்ங்கிற 4 கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணணும். ஸோ தட் நெக்ஸ்ட் டர்ன் ஆஃப் டிசிஏ சைக்கிள் நடக்க முடியும். பட் இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறது இல்லை. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு ஆக்சிடேஷன், திரும்ப ஹைட்ரேஷன், அகெயின் இன்னொரு ஆக்சிடேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷனை பார்க்கலாம். இந்த ஆக்சிடேஷனில் சக்சினேட் ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆக்சிடேஷன் நடக்கும்போது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. அதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். நேம்லேருந்தே தெரியும், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பண்ண போது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தா சப்ஸ்ட்ரேட் என்னது? சக்சினேட். இந்த சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் சக்சினேட்லேருந்து ரிமூவ் பண்ண ஹைட்ரஜனை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா FAD
ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட். இந்த FAD அந்த ரிமூவ் ஆன பேர் ஆஃப் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி FADH2 ரெடியூஸ் ஆகிடுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த என்சைம்ஸ், இதுக்கப்புறம் பார்க்க போகிற என்சைம்ஸ்லாம் கூட மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா TCA சைக்கிளும் மேட்ரிக்ஸில் தான் நடக்குது. இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ்லாமும் மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த ஒரு என்சைம் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் மட்டும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இந்த சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான் காம்ப்ளெக்ஸ் 2 ஒர்க் பண்ணுது. ஆல்ரெடி இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கிறதுனால இந்த ரெடியூஸ்டு FADயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை உபிக்வினோன்கிற எலக்ட்ரான் கேரியர் அக்செப்ட் பண்ணி உபிக்வினாலாக ரெடியூஸ் ஆகிடுது. இந்த ரெடியூஸ் ஆகப்பட்ட உபிக்வினால் அந்த எலக்ட்ரான்ஸை நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். இந்த FADH2 என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே ஆக்சிடைஸ் ஆகி திரும்பவும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சப்சீக்வன்ட் சைக்கிள் நடக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராசஸ் போது ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். எங்கே இருக்க ஹைட்ரஜன்னு பாருங்கள். இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகப்படுது. ஸோ ரிமூவ் ஆகப்பட்டதுக்கப்புறமா இந்த சக்சினேட் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணுங்கள் ப்ராடக்டோட. ஃபியூமரேட்டில் பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஃபியூமரேட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் ஐசோமர். கார்பனுக்கு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனும் கார்பனுக்கு அந்த சைடில் ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். இந்த ஃபியூமரேட்க்கு என்ன ஆகும் நம்ம பார்த்தோம், இது ஹைட்ரேஷன் ஆகும். அதாவது இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ மாலிக்யூல் ஆஃப் வாட்டர். ஸோ உள்ள ஒரு வாட்டர் மாலிக்யூல் நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹைட்ராக்சில் குரூப் கார்பனோட இந்த சைட்லேருந்து ஆட் ஆகப்படுது. அண்ட் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா வாட்டரில், அது இந்த கார்பனுக்கு இந்த சைட்லேருந்து ஆட் ஆகப்படுது. ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாருங்கள், மேலேட். இதில் 2 கார்பாக்சில் குரூப் இருக்குது. கார்பனுக்கு இந்த சைடு ஒரு ஹைட்ராக்சில் ஆட் ஆகப்பட்டிருக்கு தெரியுதா. அதே மாதிரி இந்த கார்பனில் இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருந்தது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகப்படுது. இந்த ஹைட்ராக்சிலும் அந்த ஹைட்ரஜனும் எங்கேருந்து வந்திருக்கு, வாட்டர் மாலிக்யூலேருந்து வந்திருக்கு. இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃபியூமரேட் டு மேலேட்டை கேட்டலைஸ் பண்ண என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூமரேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஸ்டெப் இன் TCA சைக்கிள். இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் நம்ம பார்த்தோம், ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிடேஷன் ஆகும்போது ரிமூவல் ஆஃப் பேர் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. எந்தெந்த ஹைட்ரஜன்னு பாருங்கள், இந்த ஹைட்ரஜனும் மேலேட்லேருந்து ரிமூவ் ஆகப்பட்டு அது NAD+க்கு டொனேட் ஆகப்படுது. இந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னு பாருங்கள், மேலேட் டீஹைட்ரஜனேஸ்ங்கிற என்சைம். பேர்லேருந்தே தெரியுது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் மேலேட்டை தான் இந்த என்சைம் பண்ண போகுது அப்படிங்கிறது. இந்த NAD+ அந்த பேர் ஆஃப் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண உடனே NADH அண்ட் H+ஐ ஃபார்ம் பண்ணுது, அதாவது ரெடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் போது ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு ஆக்சாலோ அசிட்டேட். ஆக்சாலோ அசிட்டேட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அதை மேலேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு புரியும். மேலேட்லேருந்து ஆக்சாலோ அசிட்டேட்டாக ஃபார்ம் ஆகும்போது 2 ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆகப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபார்ம் ஆகிருக்க இந்த ஆக்சாலோ அசிட்டேட் தான் முதல்ல TCA சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அசிட்டைல் கொய்யோட சேர்ந்து சிட்ரேட்டை ஃபார்ம் பண்ணிச்சு. சிட்ரேட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த ஆக்சாலோ அசிட்டேட் திரும்பவும் ரீஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை ஒரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டைல் கொய்யை கிடைக்கும் போதும் இந்த ஆக்சாலோ அசிட்டேட் அதோடு சேர்ந்து ஒரு தடவை TCA சைக்கிள் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஒவ்வொரு டர்ன் ஆஃப் TCA சைக்கிள்லேயும் 4 ஆக்சிடேஷன் நடக்குது. ஒன்று ஐசோசிட்ரேட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டாக மாறும்போது, 2வது ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் சக்சினைல் கோயேவாக மாறும்போது, 3வது ஆக்சிடேஷன் சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது, 4வது மேலேட் ஆக்சாலோ அசிட்டேட்டாக மாறும்போது. இந்த மாதிரி இந்த இன்டர்மீடியேட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது சப்சீக்வெண்ட்டாக அங்கே வரக்கூடிய கோஎன்சைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஐசோசிட்ரேட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டாக மாறும்போதும், ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் சக்சினைல் கோயேவாக மாறும்போதும், அதே மாதிரி மேலேட் ஆக்சாலோ அசிட்டேட்டாக மாறும்போதும் ரெடியூஸ் ஆகப்படக்கூடிய கோஎன்சைம்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா NAD+. ஸோ NAD+ ரெடியூஸ் ஆகி NADH மாறுது இந்த 3 ஸ்டெப்ஸில். ஒரு ஸ்டெப்பில் மட்டும் FAD ரெடியூஸ் ஆகுது. அது எந்த ஸ்டெப்னு நம்ம பார்த்தோம், சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது இந்த FAD ரெடியூஸ் ஆகி FADH2 ஃபார்ம் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்,
ஏன் இந்த 3 ஸ்டெப்ஸில் மட்டும் NADH ஃபார்ம் ஆகுது, ஆனால் இந்த சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது மட்டும் FADH2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த 3 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி NAD+ஐ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி NAD+ஐ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லை. அது FADயை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் போதுமானதாக இருக்குது. அதனால தான் சக்சினேட் டு ஃபியூமரேட் மாறும்போது நம்மளுக்கு FADH2 ஃபார்மேஷன் நடக்குது. இந்த 2 ஆக்சிடேஷன் நடக்கும்போது மட்டும் சைமல்டேனியஸாக டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது. அதனால தான் இந்த 2 ஸ்டெப்ஸை நம்ம ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் போது இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ 6 கார்பன் ஐசோசிட்ரேட் 5 கார்பன் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டாக மாறுது ஃபஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக. அதே மாதிரி 5 கார்பன் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் 4 கார்பன் சக்சினைல் கோஏவாக மாறுது செகண்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக. இந்த ஃபுல் டர்ன் ஆஃப் TCA சைக்கிளில் ஒரு இடத்துல மட்டும் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் நடக்குது. அது எங்கன்னு நம்ம பார்த்தோம், சக்சினைல் கோஏ சக்சினேட்டாக மாறும்போது. சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை அப்படின்னு பார்த்தோம். அந்த எனர்ஜி எப்போ கிடைக்குது? இந்த ஹை எனர்ஜி தயோஎஸ்டர் பாண்ட் சக்சினைல் கோயிலிருந்து கோயே ரிமூவ் ஆகப்படும் போது ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் நடக்குது. ரெண்டாவது, சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷனுக்கு ஃபாஸ்ஃபேட் சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியேட்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும் அப்படின்னு பார்த்தோம். இதில் எது அந்த சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தோன்னா சக்சினைல் ஃபாஸ்ஃபேட். அது எப்போ ஃபார்ம் ஆகுது? இந்த சக்சினைல் கோயே இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டோட ரியாக்ட் ஆன உடனே இந்த கோயே ரிமூவ் ஆகப்படுது. அதே மாதிரி அந்த சக்சினைல் குரூப் இதோட சேரதுனால சக்சினைல் ஃபாஸ்ஃபேட்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த சக்சினைல் ஃபாஸ்ஃபேட் ரொம்ப அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட். அதோட ஒரே வேலை ஃபாஸ்ஃபேட்டை GDP ஆர் ADPக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி GTP ஆர் ATPயை ஃபார்ம் பண்ணிவிட்டு சக்சினேட்டாக மாறிக்கிறது தான். ஒரு புக்கில் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இது இல்லாமல் TCA சைக்கிளில் இருக்கிறதா நீங்கள் பார்க்க முடியும். அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல சிட்ரைல் கோயே, இந்த கன்வர்ஷன் போது ஃபார்ம் ஆகக்கூடிய சிஸ் அக்கோனிடேட், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சாலோ சக்சினேட், அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய சக்சினைல் ஃபாஸ்ஃபேட். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது ஜஸ்ட் அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்ஸ். அந்த ப்ராசஸ் போது ஃபார்ம் ஆகுது, அது ஸ்டேபிள் கிடையாது. ஸோ ஒரு டர்ன் ஆஃப் TCA சைக்கிளில் என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். 2 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1 molecule ஆஃப் ATP ஆர் GTP, 3 molecules ஆஃப் NADH அண்ட் 1 molecule ஆஃப் FADH2. ஆனால் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது 2 molecules ஆஃப் அசிடைல் கோயே ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 தடவை TCA சைக்கிள் நடக்குது. அப்போது per molecule ஆஃப் குளுக்கோஸ் என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது TCA சைக்கிள் மூலமாக அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? 4 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 2 molecules ஆஃப் ATP ஆர் GTP, 6 molecules ஆஃப் NADH அண்ட் 2 molecules ஆஃப் FADH2. அதாவது இதை நம்ம அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ அரபிக் ரெஸ்பிரேஷனோட 3rd ஸ்டெப், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். 3 ஸ்டெப் நடந்திருந்தாலும் இது வரைக்கும் இன்னும் நேரடியாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது உள்ளே நுழைஞ்ச ஆக்சிஜன் இன்ட்ராக்ட் பண்ணலை எந்த இன்டர்மீடியேட்டோடையும். அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் ஃபுல்லாகவே ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு அட் த எண்ட் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 6 கார்பனுமே கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு. அந்த ப்ராசஸ் போது ரிலீஸ் ஆன எல்லா ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான்ஸுமே கோஎன்சைம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டுருச்சு. ஆனால் இது வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக எனர்ஜி ஈல்டிங் நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ ATP மாலிக்யூல் ப்ரொடக்ஷன் எப்போ நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் ஆக்சிஜனோட வேலை என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனை பார்க்கணும். இது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரியில் நடக்குது. இதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.